ஹாய், நான் முத்துசாமி. அஹமதாபாத் டிஃபெண்டர்ஸில் ஆடிட்டு இருக்கேன். இந்த வருஷம் சீசன் 3 ஆடிட்டு இருக்கேன், கேப்டனாக இருக்கேன். நான் 2005 ஸ்டார்ட் பண்ணேன், வாலிபால் ஸ்டார்ட் பண்ணேன் 2005. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வாலிபால் கிளப் எல்லாருமே இருக்காங்க. நிறைய பேர் டிபார்ட்மெண்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க, இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்க. எங்கள் ஊரில் நிறையா வாலிபால் மட்டும் லைக் பண்ணுவாங்க, வேறு கேம் எதுவும் கபடி அப்படிலாம் கிரிக்கெட்டு அப்படிலாம் இது இல்லை. அதனால் வாலிபாலில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஃபேமிலியில் யாராவது ஒரு பர்சனாவது இருப்பாங்க, வாலிபாலில் கண்டிப்பாக விளையாடணும் அப்படின்றது தான் அவங்களோட இது இருக்கும் ஃபேமிலியில். அதனால் அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் வாலிபால் ரொம்ப இருந்துச்சு. அதனால் 2005 ஸ்டார்ட் பண்ணேன் வாலிபால். ஸ்டார்ட் பண்ணி 2007 ஹாஸ்டலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் 19 years 20 years ஆகிடுச்சு வாலிபால் ஸ்டார்ட் பண்ணி. இல்லை ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு லிப்ரோ தான் ஆட வைப்பாங்க எங்கள் ஊரில் இருந்து. லிப்ரோ தான் ஃபஸ்ட் ஆட. ஏன்னா அவங்க ஹைட் வருவாங்களா வர மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அதனால் ஹைட் வருவாங்களா வர மாட்டாங்கன்னு தெரியாது. அதனால லிப்ரோ ஆட வைப்பாங்க. கொஞ்சம் ஹைட் வந்தால் அடுத்து செட்டு தான் ஆட வைப்பாங்க. ஏன்னா மற்ற பொசிஷன் எல்லாமே சைன் பண்ணுறது ரொம்ப இது இப்போ எஃபெக்ட் இருக்குது. ஹைட் இல்லாட்டி இப்போ என் ஹைட்டை வச்சு நான் அட்டாக்கர் ஆடணும்னா அது நாட் பாசிபிள். இன்டர்நேஷ்னல் செட்டுக்குள்ளே ஹைட் இருக்குன்ற இதில் அவங்க ஹைட்டை இது பார்ப்பாங்க. சீனியர் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். கோச்சஸ்க்கு எல்லாருக்கும் தெரியல என்ன பொசிஷன் ஆட வச்சா அவங்களுக்கு தெரியும். அப்போ என்னோட ஃபிங்கர் கொஞ்சம் பெருசாக இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபிங்கரு நல்லா போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க செட்டர் ஆக்கிட்டாங்க அப்படிலேருந்து. அப்போ என் மைண்ட் அதான் செட்ரு ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. ஃபேமிலி சப்போர்ட்னால தான் நான் அம்மா அண்ணன் எல்லாருமே சப்போர்ட் இருக்கு. ஊரில் நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க, நான் கைட் பண்ணுறதுக்கு நமக்கு அதெல்லாம் நம்ம எதுவும் இது இல்லை. அதனால் வாலிபால் மட்டும்தான் லைஃப் அப்படியே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 3 years சேம் டீம் தான் நாங்கள் ஆடிட்டு இருக்கோம். 8-9 players சேம் டீம் தான். நான் அங்கமுத்து, ஷானு, மனோஜ் எல்லாருமே சேம் டீம் தான். எல்லாருமே ரொம்ப ப்ராக்டிஸ் ஹார்டாக பண்ணுறாங்க. ஆனால் ஹார்டாக பண்ணாலும் நம்ம அந்த ஒரு மைண்ட் வேணும் இல்லை, நம்ம சரி பர்ஃபார்ம் பண்ணணும், இன்றைக்கி இந்த மாதிரி விளையாடணும் அப்படின்னு. மற்ற டீமில் என்ன பண்ணுறான்னு தெரியாது. அவங்க டீம் ஒர்க் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த டீம் ஒர்க்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சீசன் என்ன பண்ணோமோ அது இந்த சீசன் வரையும் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி வரையும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுது. இப்போ ஒரு நாள் நான் விளையாட முடியும், டெய்லி நான் என்னோட பர்ஃபார்மன்ஸு ஹைலியே இருக்காது இல்லை, அன்றைக்கி அடுத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் டீம் ஒர்க் வேணும். டீம் ஒர்க்னால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோன்ற நம்புகிறேன் நான். மேனேஜ்மெண்ட் சைடும் ரொம்ப சப்போர்ட்டிவ். மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம எது பண்ணாலும் அவங்க ஓகே, பிளேயர்ஸுக்கு என்ன வேணும் அது எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் கூட இருக்கலாம்ல. இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் நமக்கும் பிளேயர்ஸுக்கும் ஏதாவது மிஸ் இருந்ததுன்னா நமக்கு அது என்னடா ஜெயிச்சானோ தான் நம்ம போகலாம் அப்படி அந்த அளவுக்கு மைண்டு வந்ததே இல்லை நமக்கு. அவங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு. இல்லை நான் இப்போ இந்த இந்தியன் டீமில் பிஃபோர் எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிள் பிஃபோர் பிரைம் லீக் ஆஃப்டர் பிரைம் லீக் அப்படி எடுத்துக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ் லாஸ்ட் ஏசியன் கேம்ஸ் நம்ம 6th பொசிஷனு, அதுக்கு முன்னாடி நம்ம 13th பொசிஷனும் அப்படி தான் இருக்குது. பிரைம்னால தான் நமக்கு அதில் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா இதனால நம்ம ஃபிட்னஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். கேம்ப் நல்லாயிருக்கு, பிளேயர்ஸ் காம்படிஷன் நல்லாயிருக்கு. முன்னாடி அப்படி இல்லை. இந்தியன் டீம் ஒரு வருஷத்துக்கு ஆடுவோம், அடுத்த 1 yearக்கு மேட்ச் இருக்காது, அப்புறம் எல்லாம் லோக்கல் மேட்ச் இது மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ எல்லாம் ப்ரொஃபஷனல் ஆகிட்டாங்க அந்த லீக்னால. லீக் நடக்கிறனால மட்டும் இப்போது நெக்ஸ்ட் இந்த மந்த் முடியுதில்ல மேட்ச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மே மாதம்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அடுத்த ஃபிட்னஸ். அப்போ ஒரு 3 months நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் சீசனு ப்ரைமில் ஆட முடியும். அதனால ஃபிட்னஸ் எல்லாம் இப்போ ட்ரெயினர்லாம் நமக்கு தெரியாது. நான் 2 years 3 years பேக்லாம் நமக்கு ட்ரெயினர் எதுக்கு என்னன்னு கூட நமக்கு தெரியாது. இப்போது ட்ரெயினர் இல்லாமல் இல்லை, இப்போ நானே பர்சனல் ட்ரெயினர் வச்சுருக்கேன் அப்படின்ற இதில் வந்துருச்சு இல்லை. அதுதான் ஃபிட்னஸோட இது இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, நமக்கு விளையாட முடியும். அந்த எக்ஸாமூர் சார் சொல்லணும்னா நான் அவங்க கூட 2012 நான் 10 years அவங்க கூட தான் இருக்கேன். அந்த வாலிபாலும் இந்த வாலிபாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இவங்க பொசிஷன் எல்லாமே பேசிக்லன்னு சொல்லி தராங்க. இப்போது நம்ம கற்றுக்கிட்டோம் அவங்கள்ட்ட இருந்து. இவங்க இந்த அவங்க ரெஸ்பெக்ட் தரணும் கண்டிப்பாக. எப்படின்னா எக்ஸாம்பிள்னா நான் இங்கே பிளாக் பிடிக்கணும்னா இங்கே தான் பிடிக்கணும், நான் இப்படி கையெல்லாம் மாற்ற முடியாது. நம்ம இந்தியாவில் எப்படி பண்ணணும்னா பாலை பார்த்து நம்ம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இல்லை ஏதாவது இங்கே பால் அடிப்போம், இல்லை அங்கே போடுவோம் அப்படிலாம். இவங்க அந்த சொன்னாங்கன்னா இங்கேருந்து இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு இந்த ரூல்ஸ் அவங்க ரெஸ்பெக்ட் தான் வைக்கிறாங்க. அவங்க மேட்ச் வின்னிங் லூசிங் நோ ப்ராப்ளம், அதெல்லாம் அவங்க பிரச்சனை இல்லை. இவங்களோடது வாலிபாலுக்கு ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்ட்டு தான் இவங்களோட தாட் இருக்கு. கண்டிப்பாக நம்மளுக்கு ஏசியன் கேம்ஸில் மெடல் பண்ண முடியுன்ற ஒரு இது இருக்குண்ணா. இன்னும் 2-3 yearsல
ஏன்னா நமக்கு நல்ல கோச்சிங்கு இது மாதிரி ஃபாரினர்ஸ்லாம் வச்சு போனோன்னா கண்டிப்பாக ஏசியாவில் நமக்கு ஃபஸ்ட்டு பண்ண முடியும். ஏன்னா ப்ளேஸ் பண்ண முடியல. இப்போ நம்ம வந்து ஏஜ் கேட்டகரியில் பண்ணுறோம். நான் எக்ஸாம் 2019 நாங்கள் Under-23 செகண்ட் பொசிஷன். இப்போ அந்த டீம் தான் பாக்கி கண்ட்ரிலாம் சீனியர் டீமாக இருக்குது. ஆனால் நம்மள்ட்ட அது இல்லை. 2019 நாங்கள் ஆடின பிளேஸு நானே இப்போ அமித் ஷானு அவங்கெல்லாம் ஆடினோம். அப்போது அந்த டீம் அப்படியே ஒரு கேம்ப் பண்ணி அது மாதிரி பண்ணலான்ற ஒரு இது இருக்கும்ல, அது மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக. ஏன்னா எல்லாமே Under-19, 21, 23 இதெல்லாம் பிளேஸ் பண்ணுறோம் நம்ம. அட்லீஸ்ட் 3rd பொசிஷன் 2nd பொசிஷன் அப்படி வரோம்ல. அதே டீம் தான் சீனியர் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து விட்டுறோம். அவ்வளோதான். வந்துட்டு 2 months முடிஞ்சிடும். திருப்பி 1 year இல்லை 2 years அப்புறம் திருப்பி இன்டர்நேஷனல் காம்படிஷன் போகிறோம். அதனால இது பண்ண முடியல. ஏன்னா ஃபாரின் கோச் வச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏசியா லெவலில் பண்ண முடியும். அடுத்து பெட்டராக அடுத்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படிலாம் பண்ண முடியும். இல்லை இங்கே எனக்கு நம்ம ஊரில் நானும் ஆடிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 7 years இல்லை 8 years ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் மேட்ச் ஆடிட்டு. ஃபஸ்ட் டைம் 8 yearsக்கு அப்புறம் வரேன். எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஆடினது நான் தமிழ்நாட்டில். சென்னை தான் ஃபுல்லும் வேணும்னு கேட்டப்பே நமக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் மேட்ச் நிறைய பேர் பார்த்தது இல்லை. நம்ம மேட்ச் இந்த அளவுல என்ன ஃபர்ஸ்ட் சீசன் வந்து கோவிட்னால யாரும் மேட்ச் பார்க்க முடியாது. டிவியில் மட்டும் தான் பார்க்க முடியும். செகண்ட் சீசனு பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் இங்கே நடந்துச்சு. அப்போ இவங்களாம் அவ்வளோ தூரம் வருவாங்களா அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி எனக்கு ஒரு அகிலங்களாம் பிரச்சனை தான். இப்போ டிக்கெட்டுக்கு டெய்லி பிரச்சனை தான். டிக்கெட் என்னோடது 100 இல்லை 100 ஜென்ரல் வாங்குறாங்க. விஐபி டிக்கெட் எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் வந்து பார்க்குறப்போ நமக்கு ஒரு அது அவங்களுக்கு முன்னாடி விளையாடுறப்ப நமக்கு கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம ஃபேமிலிலாம் வர்றாங்க டெய்லியில் மேட்ச் பார்க்குறப்போ. அது மாதிரி நம்ம ஊரில் நிறைய பசங்க காலேஜ் பசங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்க்கலாம், தெரிஞ்சு கற்றுக்கலாம்ல. அது நிறைய பேர் அஹமதாபாத் டீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8-9 பிளேயர்ஸ் நம்ம தமிழ் பசங்க தான் இருக்காங்க. சென்னை டீம் சப்போர்ட் இருந்தாலும் நமக்கும் சப்போர்ட் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, வாட்ச் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. பிளேயர்ஸு காலேஜ் பசங்க கொஞ்சம் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் இயர் நீங்களும் அப்ளை பண்ணலாம், சான்ஸ் இருக்குது. தமிழ்நாடு லீக் நடக்குது, அதனால நல்லா பண்ணுங்கள்.